கேன்வாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளர்ராக இருக்கிற இமேஜை இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கேன்வாவை ஓப்பன் பண்ணிவிட்டு மேஜிக் ஸ்டுடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ஸ்கேல் எனி இமேஜ் அப் டு 1000 வித் ஏஐ என்ஹான்சர்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு யூஸ் இன் நியூ டிசைன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கஸ்டம் சைஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் கொடுத்துட்டு நியூ டிசைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் என்ஹான்சர்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே என்ஹான்ஸ் இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் என்ஹான்ஸ் ஆகும். என்ஹான்ஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இமேஜ் என்ஹான்ஸ் ஆனதுக்கு பிறகு ஆட் டிசைன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ஹான்ஸ் ஆன இமேஜ் உங்கள் பேஜில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு 2 இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிகிறதுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ண இமேஜை மறுபடியும் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும் இந்த இமேஜ் எவ்வளோ அழகாக என்ஹான்ஸ் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி கிளாரிட்டி இல்லாத இமேஜை நீங்கள் கேன்வா மூலமாக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.